ஜனங்களை மன்னியும், இல்லை என்று சொன்னால் என் மோட்ச பாக்கியத்தின் இழக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் சொன்ன உடனே ஆண்டவர் துடிதுடித்து போய்விட்டார். ஆண்டவர் துடிதுடித்து போய்விட்டார். இப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் எழும்ப மாட்டீர்களா? இப்படி மோட்ச பாக்கியமே பெருசு அல்ல. வந்தால் என் இஸ்ரவேல் மக்களோடு கூட நான் பரலோகம் வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் போக நரகத்துக்கு நான் போக ஆயத்தமா இருக்க. அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? நான் மனம் திரும்பிட்ட, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஆலயத்துக்கு போறேன், யார் என் கூட வந்தா என்ன வரல என்ன, அவங்க ஆலயத்துக்கு போனா போகல, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு என்ன லாபம்? சுயநலமா வாழ்வோமானால், சுயநலமாக வாழ்ந்து விட்டு நாம் மறித்து பரலோகம் போவோமானால், உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தேனே மகனே, உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தேனே மகளே, நீ ஏன் அடுத்தவனுக்காக ஜெபிக்கவில்லை? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கவில்லை? தேசத்துக்காக ஏன் ஜெபிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்ல முடியும்?